ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் நான்காம் பகுதி, 8வது தலைப்பு. சுக்லாம்பரதரம். சுக்லாம்பரதரம் ஸ்லோகம் எதற்கும் ஆரம்பத்தில் சொல்கிறோமே, அதிலே ஒரு பெரிய வேடிக்கை என்னவென்றால், அதில் பிள்ளையாருடைய பெயர் எதுவுமே வரவில்லை. கணபதி, கணேசர், விநாயகர், விக்னேஸ்வரர் என்ற மாதிரி அவருக்கே ஏற்பட்ட பெயரோ, பெற்றோரை வைத்து ஏற்பட்ட சிவாத்மஜன், கௌரீசுதன் என்ற மாதிரி பெயரோ, அவருடைய வாகனம், ஆயுதம், இஷ்டமான வஸ்து ஆகியவைகளை வைத்து ஏற்பட்ட மூஷிக வாகனர், பாசஹஸ்தர், மோதகப்பிரியர் முதலான ஏதாவது ஒரு பெயரோ, அவரது ரூப லட்சணங்களை குறிக்கிற பெயர்களான கஜமுகர், ஏகதந்தர், லம்போதரர், தொங்கும் தொந்திக்காரர் முதலானதுகளில் ஏதாவதொன்றோ, அல்லது அவரது லீலைகளை வைத்து ஏற்பட்ட ஏராளமான பெயர்களில் எது ஒன்றுமோ சுக்லாம்பரதர ஸ்லோகத்தில் வரவில்லை. சொல்லிப்பாருங்கள். சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. சுக்லாம்பரதரஹா, வெள்ளை வஸ்திரம் கட்டிக்கொண்டிருப்பவர். சரஸ்வதியும் ஈஸ்வரனும் கூடத்தான் வெள்ளை கட்டிக்கொள்பவர்கள். புருஷர்களில் எல்லோருமே வெள்ளைதான் கட்டிக்கொள்வார்கள். வித்தியாசமாக மஞ்சள், சிவப்பு கட்டிக்கொள்கிற சுவாமிகளை பீதாம்பரதாரி, இரத்தாம்பரதாரி என்றெல்லாம் சொன்னால் அது அவர்களைத்தான் ஸ்பெஷலாக குறிக்கிறது என்பது போல, சுக்லாம்பரதரர் என்பது பிள்ளையாரை மாத்திரம் குறிப்பிட்டு விடவில்லை. அடுத்ததாக விஷ்ணு. இதற்காகத்தான் நான் இந்த ஸ்லோகத்தை சொல்ல வந்தேன். மாமா பெயரையே மருமானுக்கு சொல்லியிருக்கிறது. அத்தனை அந்யோன்யம். விஷ்ணு என்றால் எல்லா இடத்திலேயும் பரவி இருப்பவர், சர்வ வியாபி என்று அர்த்தம். பிள்ளையார் எங்கேயும் இருக்கிறார் என்பதால் விஷ்ணு என்று சொல்லியிருந்தாலும், அந்த வார்த்தையை கேட்ட உடனேயே நமக்கு அவருடைய மாமா நினைவுதானே வருகிறது. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.